ஹாய் காய்ஸ், உங்கள் டிரைவர் ராகுல். நம்ம ஆர்கே ஸ்மால் டிசிஷனில் நம்ம டாட்டா நானோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20th ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ. என்னடா பிஃபோர் ஆஃப்டர் வீடியோன்னு சொல்கிறேன் பார்க்கிங்களா? வேறு ஒன்றும் இல்லை கைஸ். வண்டி ஃபஸ்ட்டு இருந்த கண்டிஷன் எப்படி இருக்குது, இப்போ எப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருப்போம். அந்த ஃபுல் வீடியோ வந்து நம்ம இப்போ காட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட்டு இருந்த கண்டிஷன் கைஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓவராக டேமேஜ் ஆகி ஸ்க்ராட்சு டிண்ட்டு ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பெயிண்டிங்கெல்லாம் ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிடுச்சு கைஸ். பாருங்கள், ஃபுல்லாமே ஸ்க்ராட்ச் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. வண்டியோட ஃபுல் ஒர்க் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து டோர் லாக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ரஸ்ட் ஏறி இருக்கும். அது வயரிங்கு, ஹெட்லைட்டு, அப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் வந்து சீட்டு எல்லாம் ரெடி பண்ணோம். அப்புறம் இன்டீரியர் சென்சார் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக செக் பண்ணி போட்டிருந்தோம். அடுத்தது வந்து இன்ஜின் ஆயில், கீர் பாக்ஸ் ஆயில், கூலண்ட் ஆயிலெலாம் செக் பண்ணி போட்டிருப்போம். புதுசாக வந்து எல்லாம் ரெடி டு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா வீல் சர்வீஸு, பிரேக்கு, எண்டு பால் ஜாயிண்ட் எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிண்ட்டாக இருந்தது, அதையும் நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அது இல்லாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ராட்ச் ஆன இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டி பேஸ்ட்டு, பட்டி எல்லாம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பரில் வந்து டிண்ட் இருந்தது, அதை ரெடி பண்ணோம். அப்புறம் வந்து அண்டர் கோட் ரப்பர் பெயிண்ட் வந்து நம்ம அடிச்சிருக்கோம். அடுத்து வந்து நீட்டாக தேய்ச்சி பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணணும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டேப் ஒட்டி ஃபுல்லாமே பேப்பர் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் எம்சி பில்லர் வந்து நம்ம அடிச்சிருக்கோம். அடுத்து வந்து ஃபுல் பெயிண்டிங் அடித்து டாப் பிளாக்கில் அடித்து நம்ம பெயிண்ட் வச்சு அடிச்சிருக்கோம். அடுத்து வந்து ஃபுல் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த ஓவர் ப்ராசஸாக வந்து நம்ம காட்டிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா வீல் கப்பு வந்து நீட்டாக பெயிண்ட் அடித்து அது ஒரு டிசைன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து வீல் அலைன்மெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஹில்லு, ஆஃப் ரோடு எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வீடியோ வந்து நம்ம எல்லாத்துலேயும் காட்டியிருப்போம். அது வந்து நம்ம ஒரு ஷார்ட்டாக காட்டியிருப்போம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரப்பிங் பாலிஷ்லாம் போட்டு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி வச்சு பாருங்கள் கைஸ். பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சு கைஸ் பாருங்கள். டாட்டா நானோவை பாருங்கள், இப்போ ஃபுல் ஃபினிஷ் ஆகி நீ எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு இருந்தது பிஃபோர் எப்படி இருந்தது, இப்போ ஆஃப்டர் எப்படிக்குன்னு பாருங்கள் கைஸ். ஃபுல் ஃபினிஷ் ஆகி பக்காவாக நிற்கிது கைஸ் பாருங்கள். ஃப்ரண்ட்டு, பேக்கு, இன்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து காட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். பக்காவாக ஃபினிஷிங் ஆகி நேனோ வந்து பக்காவாக ரெடியாகி நிற்கிது கைஸ் பாருங்கள். ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பாருங்கள், பக்காவாக செட் ஆகி நிற்கிது பாருங்கள் கைஸ். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி டாட்டா நேனோ வந்து டாப் பிளாக் அடிச்சதெல்லாம் காட்டியிருப்போம் பாருங்கள். மேலே பாருங்கள், டாப் இல்லாமல் பிளாக் அடித்தது டாட்டா லோகோ பாருங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி நீட்டாக இருக்குது கைஸ். வண்டியோட ஃபுல் ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு கைஸ். டாட்டா நானோட 20th ப்ராசஸ் வந்து என்னங்கிறத நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். வண்டியோட ஃபுல் ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு கைஸ். நம்ம டாட்டானோட ஸ்மால் ரிஸ்டோரேஷன் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. வண்டி ரன்னிங் கண்டிஷனு, மைலேஜ், நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ்லேருந்து ஒர்க் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம நீட்டாக அந்த வீடியோவில் காட்டியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.